Dear friends and students, welcome back to Nurses Profile channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். ரொம்ப நாளாவே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பத்தி கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோட கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். யார் யார் படிக்க முடியும், கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளவு இருக்குது, பிரைவேட் காலேஜ் எவ்வளவு இருக்குது, படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி நமக்கு வேணும், குறிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவையா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சவங்க வந்து அவங்கள வந்து டிகிரி லெவலுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி லெவல் ஆஃப் நர்சிங் பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கு நம்ம ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிப்போம், டிகிரிக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் டிப்ளமோ கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டேன், பட் எனக்கு வந்து டிகிரிக்கு போகணும், டிகிரியா நான் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்து பண்ணலாம். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பாத்தீங்கன்னா டிசைன்ட் ஃபார் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். ஸோ நம்ம ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளோட நர்சிங் கவுன்சில நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு RN/RM அப்படிங்கிற சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். ஸோ இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நர்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்ஜ் கோர்ஸ்னா என்னன்னா ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது டிப்ளமோல இருந்து டிகிரிக்கு உங்களை கொண்டுட்டு போகக்கூடிய இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்லயும் நம்ம வந்து நர்சிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாமே படிப்போம். பட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் நர்சிங் கான்செப்ட், நர்சிங் தியரிஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா படிப்பீங்க. ஸோ இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிப்ளமோல இருந்து டிகிரி கேட்டகரிக்கு என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா ப்ரொமோட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் உங்களால வந்து படிக்க முடியும். கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ். பட் சில இடங்கள்ல வந்து 3 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 1 இயர் நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா இன்டர்ன்ஷிப் இல்லைன்னா பாண்ட் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கோர்ஸோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ். அண்ட் இது படிக்கிறதுக்கு நமக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கணும். ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு குறிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நர்சிங் கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு அட்மிஷன் போடணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்போ உள்ள அட்மிஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறது இல்லை. ஸோ பட் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்க RN/RM சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். நீங்க ஒருவேளை வேற ஸ்டேட்ல நர்சிங் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுல பிறந்த ஸ்டூடெண்டா இருப்பீங்க. ஆனா நான் வந்து கர்நாடகால வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்கேன். பட் இப்ப வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்டோட போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட நீங்க எந்த ஸ்டேட்ல படிச்சீங்களோ அந்த நர்சிங் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திருப்பி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்க எந்த ஒரு ஸ்டேட்ல வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த ஸ்டேட்ல படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அங்க உள்ள நர்சிங் கவுன்சில நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா போதும். எடுத்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்மிஷனுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு RN/RM அப்படிங்கிற சர்டிபிகேட் நர்சிங் கவுன்சில இருந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா போதும். இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு நீங்க என்ன செய்ய முடியும்னா அட்மிஷன்ஸ்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஏன்னா இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பொறுத்த வரையில அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து 2 இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்லயும் நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம், அதே மாதிரி பிரைவேட் செக்டார்லயும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். கவர்மெண்ட் அட்மிஷனை பொறுத்தவரையில எல்லா வருஷமுமே பாராமெடிக்கலோட அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கோட அட்மிஷன்ஸும் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி கோர்சஸோட அட்மிஷன் முடிச்சுட்டு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
கிட்டத்தட்ட ஜூலை மந்த் பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல அந்த அட்மிஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். சரி, நம்ம இப்ப அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்ப்போம். அட்மிஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்லயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, அதே நேரத்துல பிரைவேட் செக்டார்லயும் அவைலபிள் இருக்குது. சரி, கவர்மெண்ட் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைரக்டா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்லயும் படிக்கலாம், கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜ்லயும் நீங்க வந்து படிக்கலாம். அதாவது செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா டைரக்டா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரைவேட் காலேஜ்ல போயும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். கவர்மெண்ட் செக்டார்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்ல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை வச்சுதான் உங்களுக்கு வந்து அங்க வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்களே தவிர உங்களோட 12th மார்க் வச்சு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்ல நீங்க ஓரளவு பெட்டரா ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதே இது பிரைவேட் செக்டார்ல நீங்க ஒரு அட்மிஷனுக்கு போறீங்க அப்படின்னா சில காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், சில காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்காது. அவங்களோட அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அந்த நார்ம்ஸ் நீங்க ஃபில் பண்ணிருந்தாலே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இனி கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மெடிக்கல் காலேஜ்ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து ரன் பண்றாங்க. ஒன்னு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இன்னொன்னு வந்து மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலம். மெட்ராஸ் காலேஜை பொறுத்தவரையில நமக்கு வந்து 40 சீட் இருக்குது, மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில 90 சீட் இருக்குது. இன்னொன்னு இந்த அட்மிஷன்ல என்ன அப்படின்னா 2 விதமா அட்மிஷன் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து சர்வீஸ் கேண்டிடேட், இன்னொன்னு வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட். சர்வீஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சர்வீஸ் கேண்டிடேட் அண்டர்ல வருவீங்க, இல்லைன்னா வந்து நீங்க நார்மல் நான் சர்வீஸ் கேண்டிடேட்ல வருவீங்க. ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எப்படி சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:9 அப்படிங்கிற ரேஷியோல சீட் கொடுக்குறாங்க. இப்ப 10 சீட் இருக்குதுன்னா 9 சீட் வந்து ஃபீமேலுக்கும், ஒரு சீட் என்ன செய்யறாங்க அப்படின்னா மேலுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்எஃப் சீட்னா செல்ஃப் பைனான்சிங் சீட்னு சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா ஒரு பிரைவேட் காலேஜ்ல நீங்க சீட் எடுக்கிறது வந்து எஸ்எஃப் சீட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா ஒரு பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கம்மியா வரும். நீங்க டைரக்டா ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் அட்மிஷன் போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஆகுதுன்னா அதே காலேஜ்ல கொஞ்சம் சீட்டை வந்து கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க. கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங் மூலமா ஒரு பிரைவேட் காலேஜுக்கு நீங்க சீட் எடுத்து போறீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கம்மியா வரும். ஸோ அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கவுன்சிலிங்கை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்எஃப் சீட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேல பொறுத்தவரையில 36 காலேஜ் இருக்குது. 36 காலேஜ்ல மொத்தமா 84 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் பொறுத்தவரையில 51 காலேஜ்ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்து ரன் பண்றாங்க. 987 சீட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜ்ல கொடுத்துருக்காங்க. இது போகவே நிறைய பிரைவேட் காலேஜ் இருக்குது, நிறைய பிரைவேட் சீட்ஸ் இருக்குது. பட் இதுல நான் வந்து எஸ்எஃப் சீட்ஸ் மென்ஷன் பண்ணது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ இது போகையும் பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. என்னென்ன காலேஜஸ்ல எல்லாம் இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்குது, நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இனி எவ்வளவு வரும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு சீட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 5000 தான் வரும் ஒரு வருஷத்துக்கு. எஸ்எஃப் சீட்ஸ்ல அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ்ல நீங்க சீட் கிடைச்சு படிக்கிறீங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து ஒரு 45,000 இருந்து 60,000 உள்ள வரும். அதே மாதிரி ஒரு பிரைவேட் காலேஜ்ல நீங்க டைரக்ட் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து 50,000 முதல் 1 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய காலேஜஸ் இருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடிய காலேஜஸும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நம்மளோட ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்க பிரைவேட் செக்டர்லயும் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர்லயே உங்களால ஒர்க் பண்ண முடியும், அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்குது. எப்படி ஒரு பிஎஸ்சி நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க டீச்சிங் லைன்ல ஒர்க் பண்ணலாம், நான் டீச்சிங் லைன்ல ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர்ல போகலாம், பிரைவேட் செக்டர்ல போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் போகலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் போகலாம். அதே மாதிரி தான் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் பிஎஸ்சி டிகிரிக்கு ஈக்குவலா ஆயிடுவீங்க. ஸோ நீங்களும் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம். அண்ட் குறிப்பா வந்து டீச்சிங் சைட்ல நீங்க ஒரு கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டராவோ நர்சிங் டியூட்டராவோ ஒர்க் பண்ண முடியும். பட் வெறும் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால வந்து கிளினிக்கல் சைடு மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். நான் கிளினிக்கல் சைட்ல டீச்சிங் சைட்ல நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கும் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டீச்சிங் சைட்ல உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். இனி ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நீங்க எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம், எம்ஃபில் பண்ணலாம்,
பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம் அண்ட் பிஹெச்டி இன் நர்சிங் வரைக்கும் உங்களால என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். ஸோ டிப்ளமோ லெவல்ல இருந்து ஒரு டிகிரி லெவலுக்கு நீங்க ப்ரமோட் ஆகக்கூடிய ஒரு பெட்டரான கோர்ஸ் தான் நம்மளோட போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சவங்க உங்களை நீங்க டிகிரி லெவலுக்கு ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிங்க. நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் செக்டர்ல அட்மிஷன் வரும்போது நம்மளோட சேனல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. பை பை. தேங்க்யூ.